press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. TikTok application யூஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அப்புறம் TikTok ஹேட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அப்படி என்ன சோகமான விஷயம் டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டில் இருந்து ப்ளே ஸ்டோரில் டிக்டாக் அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிக்டாக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். டிக்டாக் அப்ளிகேஷன் சம்மந்தமாக எதுவுமே வந்து உங்களுக்கு வராது, அதாவது அஃபிஷியல் அப்ளிகேஷன் எதுவுமே உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை கூகுள் நிறுவனமே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து இன்னமும் இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயும் கூடிய சீக்கிரம் இந்த அப்ளிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டிக்டாக் அப்ளிகேஷன் பேன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கார்டில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போயிட்டு பார்த்துக்குங்க. பட் இனிமேல் நம்மளால் டிக்டாக் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. அன்அஃபிஷியல் ஏதாவது வெப்சைட்லேருந்து, அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்லேருந்து நம்மளால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வரும். ஏன்னா அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது ஏகப்பட்ட மால்வேரும் நம்ம கூடவே வந்து ஜாயின் பண்ணி நம்மளுடைய மொபைலே வந்து ஹேக் பண்ணலாம். ஏன்னா இப்போ எந்த அப்ளிகேஷன் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த அப்ளிகேஷன் கூட வந்து மால்வேரை பில்ட் பண்ணி தான் நமக்கு வந்து அனுப்புவாங்க. அதனால தான் வந்து அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்டில் இருந்து யாருமே அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனமே வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால் அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்லேருந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது அது உங்களுடைய அன்சேஃப் தான். ஸோ அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். பட் ப்ளே ஸ்டோர்லேருந்து கம்ப்ளீட்டாக அந்த அப்ளிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே கூட இந்த அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்லேருந்து டெவலப் பண்ணுறதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம வந்து ட்ரஸ்டடான வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன். அப்புறம் முக்கியமாக இந்த டிக்டாக்கை ஹேட் பண்ணுறவங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.